ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக்கி தருவார். தேவனிடத்திலிருந்து மறைபொருளை பெற்றுக்கொள்கிற நாளாய் கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு மாற்றுவாராக. ஒரு சம்பவம், ஒரு வேலைக்காரன், அவன் தினக்கூலி செய்கிறவன், கடினமாய் உழைப்பவன், நல்ல ஒரு மண்வெட்டி வைத்திருந்தான். அவனுக்கு இருந்த வாழ்வாதாரமே அதுதான். அவன் மண்வெட்டி யாரோ களவாண்டு போயிட்டாங்க. அவனுக்கு ரொம்ப மன வருத்தம். சரி, என் மண்வெட்டி யாரோ திருடிட்டு போயிட்டாங்களே. அதனால் ஒன்று செய்தான், ஒரு குறி சொல்கிற ஒரு நபர்கிட்ட போனான். தேடி இவர்கிட்ட போனால் மண்வெட்டி கிடச்சிரும்னு சொல்லி கொஞ்சம் பணத்தோடு கூட குறி சொல்கிற ஆள் போனான். அவன் ரொம்ப டென்ஷனாக இருந்தார். குறி சொல்ல மறுத்து விட்டார். ஏன்னு கேட்டான், ஏன் மாடையே காணலை, ஒரு வாரமாக தேடிட்டு இருக்கானால எனக்கு நான் அந்த மூட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அவனுக்கு வருத்தம். அப்போது அவர் குறி சொல்கிற ஆள், அப்போ அவர் மாடு தொலைஞ்சது அவருக்கே தெரியலையா? வர்ற வழியில் ஒரு மரத்தடியில் பிரபலியமான ஒரு சோசியர் இருந்தார், ரொம்ப பிரபலமானவர். இப்போது இவர் உண்மையாக குறி சொல்கிறாரா இல்லையா பார்ப்போம், சோசியம் சொல்கிறாரான்னு பார்ப்போம்னு சொல்லி அவர்கிட்ட போய், ஐயா உங்கள் வீடு தீப்பிடிச்சி எரியுது, நீங்கள் உடனே போங்க. உடனே அவர் தன்னுடைய புத்தகங்களெல்லாம் மடைச்சி வச்சுட்டு வேக வேகமாக ஓட ஆரம்பித்தார். அப்போ அவருக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு, அவருக்கு திட்டமாக கன்ஃபார்ம் ஆகிட்டு. என்ன கன்ஃபார்ம் ஆகிட்டு? குறி சொல்கிறவனும் சரியில்லை, சோசியம் சொல்கிறவனும் சரியில்லை அப்படி சொல்லி அவங்களுக்கு ஒரு திட்டம் உண்டாகிவிட்டது. நல்ல கவனிங்க, இன்னைக்கு அநேகர் மறைபொருள் வெளிப்படாமல் கஷ்டப்படுறாங்க. உலக மனுஷரை தேடுறாங்க. ஒன்றை மாத்திரம் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நேபுக்கத்நேச்சார் சொப்பனத்தில் கண்டு ஆவியில் கலங்கினான். கல்தையர், சோசியர் எல்லாரையும் கூப்பிட்டான். ஒருத்தருக்கும் மறைபொருள் வெளிப்படவில்லை. அந்த நேரத்தில் தான் அனனியா, மிசாவேல், அசரியா, தானியெல்லாம் அங்கே பாபிலோனில் இருக்கிறாங்க. அவங்க நண்பர்களோடு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ராத்திரியிலே கர்த்தர் தரிசனத்தில் மறைபொருளை வெளிப்படுத்தினார். தானியேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் தானியேல் ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைத்தார், மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவன் என்று அவர் சொல்லுகிறார். மறைந்திருக்கிற காரியத்தை வெளிப்படுத்துகிற தேவன். சொப்பனத்திலே தானியேலுக்கு கர்த்தர் மறைந்திருக்கிற காரியத்தை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்தகார பொக்கிஷங்களையும் ஒளிப்படுத்தல் இருக்கிற புதையலையும் தருகிற ஆண்டவர். கர்த்தர் மறைவான காரியங்களை வெளிப்படுத்துவார். ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளின் காரியமா, குடும்ப காரியமா, வியாபாரத்தின் காரியமா, எதற்கு கவலைப்படுகிறீர்கள்? மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். உங்கள் காரியங்களை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். வருஷத்தின் கடைசியிலே ஆண்டவனுக்கு என்ன செய்ய போகிறார்? மனிதனை தேடி ஓடாதிருங்கள், முழங்கால் படியிடுங்கள். கர்த்தர் காரியத்தை வெளிப்படுத்துவார், அழகாய் வெளிப்படுத்துவார், உங்களை தேற்றுவார், தைரியப்படுத்துவார். தானியேலுக்கு மாத்திரமல்ல, தானியேலின் காலத்துக்கு மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கும் தேவன், உங்கள் காலத்துக்கும் தேவன். மறைபொருள் வெளிப்படும். ஆமென். வெளிப்பட்டா என்ன நடக்கும் தெரியுமா? தானியேல் 6:28 சொல்லுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. உங்க காரியத்தின் ஜெயமுள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார். எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ அதே இடத்துல தலையை நிமிர பண்ணுவார். எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்களோ வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்துணையான பலன் வரும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஏன் எனக்கு இப்படி நடக்குது? ஏன் என் வாழ்க்கையில் குழப்பம்? கலங்கி போய் ஒரு வேளை தெரியாமல் உலக மனுஷரை தேடி இருக்கலாம்ப்பா. முழங்கால் படிட்டு உண்மை தேடி தானியேலை போல மறைவான காரியங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. அந்தகார பொக்கிஷங்கள் ஒளிப்படுத்திருக்கிற புதையலை கொடுக்கிற ஆண்டவரப்பா, மறைபொருளை வெளிப்படுத்துவீராக. இதனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். தேவையெல்லாம் சந்தியும். வியாதி துன்பங்களுக்கு விலக்கும். வருஷத்தின் கடைசியில் அநேகர் பலகீனப்பட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மருத்துவத்துக்கு அப்பாற்பட்ட தெய்வீக சுகமளிக்கும் வல்லமை வருவதாக இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதியும். வருஷத்தின் கடைசி கிறிஸ்துமஸ், நியூ இயர் நாட்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒரு புதிய தரிசனத்தோடு, புதிய பலனோடு, புதிய மகிழ்ச்சியோடு புது வருஷத்தில் கால் வைக்க கிருபை தாரும். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். மறைபொருள் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.